எங்க அம்மாவை பார்த்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம்னு சொல்றேன். உங்களுக்குலாம் தான் இந்த பதிவு. அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம்னா வெஜினல் பார்ட்ல ஒரு பொண்ணை அடிக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாமா? ரத்தம் வருது வெஜினல் பார்ட்ல இருந்து. ரெண்டாவது, பெத்த புள்ளையும் கட்டின பொண்டாட்டியும் கேஸ் திருப்பி சாவடிக்கிறேன்னு ஒரு சைக்கோ கூட எப்படி வாழ்றது? எந்நேரம் சந்தேகப்பட்டு, எந்நேரம் அடிச்சு துன்புறுத்திட்டு, எந்நேரம் வார்த்தை பேசிட்டு இருக்கிற மனுஷன்ட்ட எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும்? யாருமே டிவோர்ஸ் பண்ணணும்ன்ற எண்ணத்துல டிவோர்ஸ் பண்றது இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல முடியல, எங்க அம்மா சாகணுமா வாழணுமா அப்படின்ற ஒரு முடிவுல இவனை விட்டுட்டு இவன் கூட இருந்து சாகிறப்ப இவனை விட்டுட்டு வாழ்ந்தலாம் அப்படின்றதுனாலதான் டிவோர்ஸ் பண்ணாங்க. ரெண்டாவது, என்ன பார்த்து உங்க அப்பாவை இதுவரையும் பார்த்ததே இல்லையா, உங்க அப்பாட்ட நீ பேசினது இல்லையா கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் எங்க அப்பாவே என்னையும் விலை மாதம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டாரா, தினமும் உனக்கு காசு வரும்னு சொன்ன. எதுக்கு அவனை நான் அப்பன்னு கூப்பிடணும்? அவன் காசுல நான் என்னத்துக்கு திங்கணும்? அவனை எதுக்கு நான் பார்க்கணும்? ரத்தம் கொதிக்குதுங்க. அப்பான்ற வார்த்தைக்கு தகுதி இருக்கு, மரியாதை இருக்கு. அதை கண்டவங்களை கூப்பிட்டு நான் கெடுத்துக்க முடியாது. என்ன பிள்ளைய கொடுக்கறவங்கள அப்பன் ஆயிடுவானா? சொல்லுங்க பாப்போம். காலம்புறா கண் கலங்காம, இல்ல கண் கலங்கவே வச்சாலும் வார்த்தையா உதவி செய்யலனாலும் பரவாயில்லைங்க, அன்பு காட்டலனாலும் பரவாயில்லைங்க, அரவணைக்கலனாலும் பரவாயில்லைங்க, அரக்கலாட்டம் இல்லாம இருந்தாலே போதுங்க. பொம்பளை நிம்மதியா வாழ்ந்துடுவா.